ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வச்சு சில பேர் செய்வாங்க. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணால் இன்னும் சாஃப்டாக ஆகிடும். அதுக்காக தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை எப்பயும் போல் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். அதில் வந்து நம்ம வீட் ஆட் பண்ணி சப்பாத்தி போடுவோம். இது வந்து நம்ம மைதா ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து உருக்கி அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா மேலே ஆயில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், கேப்சிகம், அப்புறம் கேபேஜ், அப்புறம் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே பூண்டு, இஞ்சி போட்டு சில பேர் ஸ்ப்ரிங் ரோல் செய்வாங்க. நான் இதை ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து அரை வெங்காயம் போதும். ஒரு வெங்காயம் போடாதீங்க. அரை வெங்காயம் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். அரை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாதியாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் வெஜிடபிள்ஸ், ஆனியன் ரெண்டுமே சேர்ந்து ஒன்றா வதங்கிரும். அப்போ வந்து டைம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நான் வந்து கேபேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல. கேரட், கேப்சிகம், பீன்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேபேஜ் வந்து சீக்கிரமாக வதங்கிரும். அதனால நான் வந்து லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேபேஜ் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டேன். சோயா சாஸ் இல்லாதவங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிளகு வந்து தூவி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து மைதா மிக்ஸ் வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக இது பண்ணி அதை வந்து இப்போ நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து மாவு போட்டு நல்லா இதுமாரி டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கையை வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. மாவு வந்து ஒரு ஸ்டெப் உருட்டிட்டு கொஞ்சம் மேலே வந்து மாவு போட்டு உருட்டணும். அப்போ தான் வந்து ஒட்டாது. அதனா வந்து கீழே ஒட்டிட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வந்து ரவுண்ட் ஷேப் போடலாம். இல்லை வந்து கடையில் விற்கிற மாதிரினா ஸ்கொயர் ஷேப் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு இது ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சில இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கிட்டேன். இதுமாரி வந்து நான் ஒரு 10 இது எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃப்ரையிங் பேனில் இந்த ரோல் ஷீட்டை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா சுட்டுருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து அதில் வந்து வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரோலில் வந்து கரெக்டாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ஒரு மடிச்சுக்கோங்க. அதை மடிச்சுக்கிட்டு மைதா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு
மைதா போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டால் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதை தான் நான் வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இதுமாரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரோல் மாதிரி மடித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்குன்னு ஷீட் வாங்க வேணாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரோல் வந்து ரெடியாக இருந்ததில் ஃப்ரை பண்ண அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா பொரியும். அதே மாதிரி ப்ரௌன் கலராகவும் ஆகும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இதை வந்து நெருப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் ரெண்டாக. எவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு சவுண்டு வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.